மாந்தி பெரும்பாலான இடங்கள்ல எதுவும் நன்மை செய்கிறதாகவே இல்லை. அதுபோக பிரேத தோஷம்னு சொல்கிறாங்க. இறந்து போனவங்களால் வரக்கூடிய தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மாந்தியை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாந்தியினுடைய தொல்லை இருக்கிறவங்க பெரும்பாலும் மாந்திக்குன்னு சில பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி கோவில்களில் போய் பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. இங்கே திருவலங்காட்டில் பரிகாரம் பண்ணுறாங்க மாந்திக்கு. கேரளாவில் நிறைய இடங்களில் மாந்திக்குன்னு பரிகாரம் நிறைய செய்கிறாங்க. சில ஜோசியர்களையும் அவங்களே மாந்திக்குன்னு பரிகாரம் பண்ணுறாங்க. அதுவேற வாலாஜாப்பேட்டையில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பீடத்தில் பரிகாரம் பண்ணுறாங்க. அதனால் மாந்தி ஜோதிடத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து, தனியால் படைக்கப்பட்ட இந்த மாந்தி தனியனுடைய மகன், தனிக்கையோட பிள்ளைன்னு பேர். அவர் ராவணனுடைய மகனுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. அதனால தான் ராவணன் இருக்கும்போதே தன்னுடைய மகன் இறந்து போனார். அதனால் அது மாந்தியினுடைய வேலை. அதனால் மாந்தியை பார்த்து இந்த சில இடங்களில் அப்பாவுக்கு முன்னாடியே இந்த பையன் போயிடுவான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது ஜோதிடத்தில் ஒரு வழக்கம். மாந்தியை வச்சு பெரும்பாலான தீமைகளை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர நன்மைகளை அவ்வளோவா கண்டறிவதில்லை. அதனால் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மாந்தியை ஜோதிடத்தில் சேர்த்துக்கிறதும் இல்லை. அதை வச்சு எந்த பலனும் யாரும் பார்க்குறதும் இல்லை. மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கேரளாவில் தான் கொடுக்குறாங்க. அங்கே தான் நிறைய பரிகாரம் பண்ணுறாங்க. ஜாதகம் பார்த்த உடனே என்ன சொல்கிறோம், செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகு தோஷம் இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் அங்கே பிரச்சனை ஜோதிடத்துக்கு போகும்போது மாந்தி இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. மாந்தியை வச்சு தான் சில இதுகள்லாம் அவங்க கண்டுபிடிச்சி பரிகாரம் பண்ணுறாங்க.